சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே காமெடியாக தான் இருந்துச்சு. சூப்பராக பண்ணியிருந்தாரு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. எதுவுமே குறை சொல்ல. பொங்கலுக்கான நல்ல படம். எல்லா ஃபேமிலியோட வந்து பாருங்க. நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு. நல்லா சூப்பராக இருக்குண்ணா. சூப்பர் படம் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குண்ணா. ஜீவா செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கணும். நல்லா இருக்குது தெளிவா. உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம். நம்பி வரலாம், சந்தோஷமாக போகலாம். நல்லா பண்ணியிருக்காருங்க. மியூசிக்கும் நல்லா இருக்குது. நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போகுது, போர் அடிக்காமல் போகுது. உங்களுக்கு ஜாலியாக வந்துட்டு ஜாலியாக போகலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. புரியல. சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. படிச்சு சொல்லுடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு தரமாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்கு ப்ரோ. ஸ்க்ரீன் ப்ளே செம்மையாக இருந்தது ப்ரோ. செம்மையாக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே, டயலாக் எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆச்சு. நல்லா இருக்குது ப்ரோ. பார்க்கலாம். நல்லா இருந்துச்சுண்ணா. நல்ல ஒரு டைலாக் அது வந்து அதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிங்கன்னா அது வரும். ஆனால் வரும் டைலாக் கண்டிப்பாக வரும். படம் நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ஒரு பார்க்கலாம். நல்ல படம். நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. படித்து சொன்னேன். தளபதி படம் போல நான் கேட்கலையாரா. சூப்பராக இருக்குது. நல்ல படம். நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. ஜீவா நல்லா நடிச்சிருக்காரு. படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஃபேமிலியாக. இந்த பொங்கல் தான் வின்னர். சூப்பராக இருக்குது இளவரசு கேரக்டர். இவர் தம்பிராமே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி படம் தான் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு இப்போ தேவைப்படுது. ஏன்னா வந்து மலையாள படம் இந்த மாதிரி தான் எடுத்துருக்காங்க. தமிழ் படம் இந்த வாட்டி வந்ததுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மக்கள்லாம் பார்க்கணும். இந்த வந்த படத்துலேயே 4 படத்துலேயும் இந்த படம் கண்டிப்பாக நல்லா என்டர்டைனர். ஃபேமிலியெல்லாம் வாங்க, பொங்கல் செலிப்ரேட் பண்ணுங்கள். படம் நல்லா இருக்குண்ணா. கண்டிப்பாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கும் அந்த படம். ரொம்ப காமெடியாக இருக்குது படம். என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டுருக்கு படம். படம் எங்கேயும் லேக் ஆகலை. ஃபுல்லாக லாஃப் அண்ட் ஃபன்னாக தான் இருக்குது. ஓகே ஜி, நல்லா பண்ணிக்காரு. ரொம்ப கம்பேக் இது. லாங் டைமுக்கு அப்புறம் இப்போ கம்பேக் பண்ணியிருக்காரு. ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருக்குது. எந்த விதத்துலையும் லேக் ஆகலை. ஜஸ்ட் செட் பண்ணி நல்லா ஃபன் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. மியூசிக்லாம் செம்மையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக பார்க்கலாம். படம் பிளாஸ்ட் ப்ரோ. வேற லெவலு. சிரிச்சு வயிறு வலிக்குது எனக்கு. அப்படி இருந்துச்சு. ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான படம். கண்டிப்பாக வந்து இந்த பொங்கலுக்கு வந்து நிறையா டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. ஜனநாயகன் வரல, அப்புறம் பராசக்தி நல்லா இல்லை, வாவாதியா நல்லா இல்லை, அப்படி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் பொங்கலுக்கு ரியலாக ஜீவா வந்து ஒரு பெரிய ஒரு கம்பேக் கொடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஃபேமிலியோடு வந்து என்டர்டெயின் பண்ணுற ஒரு படம். இதில் ஒரு சோஷியல் இஷ்யூ மெசேஜ் இருக்குது. அதை வந்து நல்லா காமெடியாக சூப்பராக சொல்லியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் ஹாப்பி மாட்டுப் பொங்கல். ஃபேமிலியோடு வந்து இந்த மாதிரி சின்ன படங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி கருத்தை வந்து மக்களுக்கு போய் சேரணுன்றதை நான் விரும்புகிறேன். அந்த டேரக்டருக்கு வந்து நேஷ்னல் அவார்டு இல்லைனா ஆஸ்கார் அவார்டு கிடைக்கணும் ஷோரா. ஏன்னா ஒரு மலையாள டைரக்டரு தமிழில் படத்தை எடுத்து தமிழ் சினிமாவை காப்பாற்றிட்டாரு. இனிமேல் தேட்டரில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வசூல் தான். மக்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டு. கொடுத்த காசுக்கு ஒர்த்து. செம்ம என்ஜாய். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதில் ஒரு சோசியல் மெசேஜ் இருக்குது. ஜீவா சாரு, இளவரசன் சாரு, அப்புறம் தம்பிராமையா, ஜென்சன் திவாகர், இவங்களை தவிர மீது எல்லாமே புதுமுகம். எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது நடிக்கிறதுக்கு. அவங்க எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. படத்தில் வந்து எந்த குறையுமே இல்லை. என்கேஜிங்காக இருக்குது. நீங்கள் சிரித்து நல்லா என்ஜாய் பண்ணுற ஒரு பொங்கலாக இருக்கும். ஹாப்பி பொங்கல் டு ஆல். தலைவர் தம்பி தலைமையில் வேறு லெவலு. படித்து சொல்லலேடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு தேட்டருக்கு வந்து பாருங்கள். சூப்பர். தேங்க்யூ. ஜீவா கண்டிப்பாக ஜீவாவோட கம்பேக்கு இது மக்களுக்கான பொங்கலுங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரே என்ன சொல்கிறது, இவங்க படம் தான் ஓடணும், அவங்க படம் தான் ஓடணும்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இப்போ பாலிடிக்ஸ் பண்ணுறது பிடிக்காதுங்க. எல்லார் படங்களுமே வரணும். மக்கள் வந்து படம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக கொண்டாடுவாங்கன்றதுக்கு இந்த படம் தான் ஒரு உதாரணம். நீங்கள் வந்துட்டு படத்தை எடுத்து வச்சுட்டு ரசிகர்கள் தடுக்கிறாங்க, அவங்க வந்து ரவுடிங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கன்னா அடுத்தவங்களை வந்து ஒரு கிரியேட்டர் வந்து சப்பக்கட்டு கட்டக்கூடாது. ஒரு நல்ல டேரக்டரு, மலையாளி டேரக்டர் வந்தார். சின்ன பட்ஜெட்டு ஜீவா வச்சு எடுத்தார். சூப்பராக வந்துச்சு. மக்கள் கொண்டாடுறாங்க. இதுதாங்க வெற்றி. நீங்கள் மற்றவங்க மேலே ப்ளேம் போடுற அளவுக்கெல்லாம் இது கிடையாது. சிறப்பான ஒரு சம்பவம். பொங்கலுக்கு எல்லாருமே தேட்டரில் வந்து பார்க்க வேண்டிய படம். ஜீவாவுக்கு இந்த பிளாக் பஸ்டரான பொங்கல். ஜீவாவோட கம்பேக். மியூசிக்கெல்லாம் வேற, பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வேற லெவல் இருக்குது. அதில் இந்த ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்குது. அது ஒரு இடத்துல லிங்க் பண்ணியிருப்பாங்க பாருங்கள். தேட்டரே சிரிச்சிருச்சு. வயிறு குழுக சிரிக்கிறோம். பயங்கரமாக இருக்குது படம். ஃபேமிலியோட நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்து. நீங்கள் ஃபேமிலியோட வர்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு தான் போவீங்க. டிசப்பாயின்மெண்ட் ஆக போகிறதுக்கு இது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம்.